நேரு மீது எஃப்ஐஆர், கைதாகும் ஏவவேலு. அம்பலமானது 30% கமிஷன், 600 கோடி ஊழல். சுப்பிரமணியபுரம் சினிமா படத்தில் வரும் ஒரு சீனில் மரண பயத்தை காட்டிவிட்டார்கள் பரமா என்பது போன்று ஒட்டுமொத்த திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு கைது பயத்தை காட்டியிருக்கிறார் முதல்வர் விஜய் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் ஜெயலலிதா பாணியில் ஆட்சிக்கு வந்த அடுத்தடுத்த நாட்களிலேயே அதிரடியாக செக் வைத்து திமுக முன்னாள் அமைச்சர்களின் தூக்கத்தை கலைத்திருக்கிறார் முதல்வர் விஜய். KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறை அழுத்தம் கொடுத்து வந்த நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி காலதாமதம் செய்து தப்பித்து வந்தார் KN நேரு. ஆனால் KN நேரு மீது 3 வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறை கடந்த திமுக ஆட்சி காலத்திலேயே நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையில் தற்பொழுது அவர் மீது ஒரு FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக உதயநிதியின் நெருங்கிய நண்பர் ரத்தீஷ் தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனால் உலகில் எந்த விமான நிலையத்திலும் அவர் கைது செய்யப்பட்டு தமிழகம் அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மறுபக்கம் செந்தில் பாலாஜி நிலை மிக பரிதாபமாக இருக்கிறது. தமிழக அரசு கொடுத்து வரும் அடுத்தடுத்த நெருக்கடியின் காரணமாக போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றம் என்று அலைந்து கொண்டிருக்கிறார். இதில் செந்தில் பாலாஜி விரைவில் கைது செய்யப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக ஏவவேலு தொடர்பான லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு முன்பாகவே அவருக்கு தகவல் சென்றதை தொடர்ந்து கரூரில் அவருக்கு சொந்தமான இடத்தில் இருந்த சில முக்கிய ஆவணங்கள் வேறு ஒரு இடத்திற்கு மாற்றப்பட்டதாக தகவல் வெளியானது. இருந்தும் ஏவவேலுவுக்கு சொந்தமான இடங்களில் நடந்த அதிரடி லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் அவரும் நெருக்கடியில்தான் இருக்கிறார். இந்த நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த ஏவவேலு துறையில் மட்டும் 30% கமிஷன் கான்ட்ராக்டர் இடம்பெற்றிருக்கிறார். அதிலிருந்து 600 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்துள்ளதாக தற்பொழுது ஆட்சியில் இருக்கும் தாவேக் அரசு கண்டுபிடித்துள்ளதாகவும் அந்த 600 கோடியில் திமுக முதல் குடும்பத்திற்கும் பங்கு சென்றிருப்பதாக சந்தேகிக்கிறது தாவேக் அரசு. இப்படி ஒரு நெருக்கடியான சூழலில் திமுக சிக்கி தவிக்க தங்களை காப்பாற்றிக் கொள்ள தாவேக்கவில் தங்களை வாரிசுகளை அனுப்பி தஞ்சமடைந்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவின் மூத்த தலைவர்கள். அந்த வகையில் திமுக MP ஜெகத் ரட்சகன் மகன் தாவேக்கவில் இணைந்தார். இது முழுக்க முழுக்க ஜெகத் ரட்சகன் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்க அவருடைய மகனை தாவேக்கவுக்கு அனுப்பி வைத்ததாகவும் அவரை தொடர்ந்து ஏவவேலுவின் மகன் கம்பனும் தாவேக்க பக்கம் சாய்வதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அவர் தாவேக்கவில் இணைய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தாவேக்க ஆட்சிக்கு வந்து லைட்டா அடிக்க ஆரம்பித்ததற்கே ஒட்டுமொத்த திமுக கூடாரமும் ஆட்டம் கண்டு இருக்கும் நிலையில் இன்னும் இறங்கி அடித்தால் முதல்வர் விஜய் மற்றும் தாவேக்க அமைச்சர்கள் சட்டசபையில் பேசும்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மேஜையை தட்டி வரவேற்பு கொடுத்தாலும் கொடுப்பார்கள் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.